ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் கரன்சி. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரே வெப்சைட் மூலமா எப்படி எத்தீரியம் அண்ட் யூஎஸ்டி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லாகின் கேட்குது, நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம், அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். கீழே பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் எந்த பின்னாலும் நீங்கள் சரி 1 2 3 4 அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் பின் வேணால் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து உங்கள் பர்த் இயர். கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த 3 பாக்ஸ் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து லாகின் கேட்கும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டனால நான் லாகின் கொடுத்துக்கிறேன். லாகின் கொடுத்துட்டோன்னே உங்கள் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம், அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் பேலன்ஸ், அடுத்து பர்ச்சேஸ், கமிஷன், டிராஃபிக், எத்தீரியம் காயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்து உங்கள் மெயின் பேலன்ஸில் காமிக்கும். அடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மூலயமா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை காமிக்கும். அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்கள் ரெஃபரல் மூலயமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுறது வந்து உங்களுக்கு காமிக்கும். அடுத்து டிராஃபிக், இடிஹெச் காயின். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிசி, டிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச், ஆஃபர் வால், ஷார்ட் லிங்க்ஸ், வீடியோ, ரெஃபரல் பேக் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்ப்போம். பிடிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிடிசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து ஆட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஆட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டி 0.000700 ப்ளஸ் 3 எத்தீரியம் காயின் ஆட்ஸ் தராங்க. நீங்கள் வந்து இது வந்து ஆட் வந்து 10 செகண்ட்ஸ் தான். நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மெயின் பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம டிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம். டிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஸ்டார்ட் சர்ஃபிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைமிங் ஓடும். நல்லா பாருங்க. இந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களுக்கு வந்து கேப்சா கேட்கும். கேப்சா ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கேப்சா கேட்குது. இதில் வந்து கேப்சா ஃபில்அப் பண்ணிக்கிறேன். கேப்சா ஃபில்அப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தோன்னு அப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கேட்குது. இது வந்து உங்கள் பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் க்ளோஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆட் ஆயிரும். நான் க்ளோஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 7 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஆஃபர் வால் பார்ப்போம். ஆஃபர் வால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஆஃபர் வால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடு வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.0028 கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் வாலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆஃபர் இருக்குது, டாஸ்க், ஆஃபர் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் இது ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஆடாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஷார்ட் லிங்க்ஸ் பார்ப்போம். ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் லிங்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.001 யூஎஸ்டி கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட் லிங்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள் மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகிட்டு இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்ப்போம். வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் 30 செகண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 USD வந்து ஆட் ஆகும். அதாவது லாஸ்ட் 0.000 வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி 10 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரெஃபரல் பேக் பார்ப்போம். நீங்கள் ரெஃபரல் பேக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நியூ வெப்சைட்டுக்கு போகும். அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அது மூலயமா ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஃபரல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரலில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து லிங்க்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களோட லிங்க், உங்கள் ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மை ரெஃபரல் லிங்க் இருக்கு பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலயமா அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மணின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட், ட்ரான்ஸ்ஃபர், வித்ரா அண்டு கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் பார்ப்போம். நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட் அப்படி இல்லாட்டி பேயர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளானை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மூலிமா நீங்கள் வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெயின் பேலன்ஸ் அண்டு பர்ச்சேஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் மெயின் பேலன்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா கமிஷன் வரும். இது வந்து நீங்கள் இப்போ மெயின் பேலன்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கமிஷன் நீங்கள் எவ்வளோ கமிஷன் வச்சுருக்கீங்க அது மூலியமாகவும் நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீஸ் வந்து இதில் வந்து 3% பிடிப்பாங்க. அடுத்து நம்ம ETH காயினர்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ETH காயின் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வந்து என்கிட்ட வந்து 1021 ETH காயின் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண காயினை வந்து மெயின் பேலன்ஸாக ஆட் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மெயின் பேலன்ஸில் காயின் வந்து ஆட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வித்ரா இருக்குது பாருங்கள், வித்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ரா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது ஷோ ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ வித்ரா எடுக்கலாம் அது வந்து ஷோ ஆகும். அடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம், அடுத்து வந்து ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து ஆட் நியூ கொடுத்து உங்கள் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி அப்புறம் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நீங்கள் பேயர் மெயின் பேலன்ஸ்லேருந்து பேயருக்கு நீங்கள் வித்ரா எடுக்கணும்னா இந்த இடத்துல என்டர் பண்ணி வித்ரா கொடுக்கலாம். இதில் வந்து இல்லை நான் பாஸ்வேர்ட் பேக் எடுக்க போகிறேன்னா பாஸ்வேர்ட் பேக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தேஎம் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்ரா ஆயிரும். இன்ஸ்டண்ட்டாக வித்ரா ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிலே ஆகாது, நீங்கள் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து வித்ரா கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி வீடியோ போடலாம், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.